அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். ஆவணி மாதத்தில் சூரிய பகவான் தற்போது கடகராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு ஆகஸ்ட் 16ஆம் தேதி பயிற்சியாக உள்ளார். அதோடு சிம்ம ராசியில் ஏற்கனவே சஞ்சரித்து வரக்கூடிய சுக்கிரன் புதன் பகவானுடன் சேர்ந்து சஞ்சரிக்க உள்ளதால் 3 கிரகங்களின் சேர்க்கையால் எந்தெந்த ராசிக்கு பொற்காலம் கிடைக்க போகுதுன்னு பார்க்கும்பொழுது, சூரிய பகவான் ஒவ்வொரு ராசியிலும் 1 மாத காலம் சஞ்சாரம் செய்யக்கூடியவர். அது மட்டுமல்லாமல் ஆவணி மாதம் மிக முக்கியமான மாதமாக கருதப்படுது. ஏனெனில் நவகிரகங்களின் அரசனான சூரிய பகவான் ஆட்சி பெற்று சிம்மத்தில் சஞ்சரிக்க உள்ளார். அதோடு புதனுடன் சேர்ந்து புத ஆதித்ய யோகமும் சுக்கிரனுடன் சேர்ந்து சுக்கிராதித்ய யோகத்தையும் உருவாக்குகின்றன. அதோடு 3 கிரகங்களின் சேர்க்கையால் யோகமும் பெரிய சுப தாக்கத்தையும் ஏற்படுத்த இருக்குது. இந்த ஆவணி மாதத்தில் செல்வம், திருமண யோகத்தை பெற உள்ள ராசிகள் யாராருன்னு நாம் பார்க்க போகிறோம். தமிழ் மாதங்களில் ஒவ்வொன்றுக்கும் தனி முக்கியத்துவம் உண்டு. சித்திரை தொடங்கி பங்குனி வரை பல்வேறு விசேஷங்கள் வருவதுண்டு. அதிலும் சில மாதங்கள் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுது. ஆடி போய் ஆவணி வந்தால் நன்மை கூடி வரும் என்பதைப் போல ஆவணி மாதம் மிக சிறந்த மாதமாக கருதப்படுது. ஆடியில் சில நிகழ்ச்சிகள் செய்ய மாட்டாங்க. ஆவணி தொடங்கியதும் உடனே அந்த நிகழ்ச்சியை வைத்து விடுவாங்க. ஆவணி மாதத்தில் கிரக பிரவேசம் செய்தால் அந்த வீட்டில் நீண்ட நாள் தங்கலாம். திருமணம் செய்தால் வாழ்க்கை சிறப்பாக அமையும். விவசாயத்திலும் ஆவணி மாதம் சிறப்பான இடத்தை பிடித்துள்ளது. ஆடிப்பட்டம் தேடி விதைக்கும் விவசாயிகள் ஆவணி மாதத்தில் சற்று ஓய்வு எடுத்துக் கொள்வதுடன் ஒட்டுமொத்த வேளாண் மக்களும் தங்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய விஷயங்களை நடத்தி மகிழ்வாங்க. இத்தகைய சிறப்பு வாய்ந்த ஆவணி மாதம் வளர்ப்பிறையில் கடவுளை மனமுருகி பூஜித்து அனைத்து நலன்களையும் நாம் பெறுவோம். சூரியனை அதிபதியாக கொண்ட சிம்மராசியில் சூரிய பகவான் சஞ்சரிக்கும் காலம்தான் இந்த ஆவணி மாதம் என்கிறாங்க. சூரியன் சிம்மத்தில் வலுப்பெறும் இந்த மாதத்தில் எந்த காரியத்தை செஞ்சாலும் அது பலன் தரும் என்பது நம்பிக்கை. இதனாலேயே இது சிங்க மாதம் எனப்படும். ஆவணி மாதம் வழிபாட்டுக்கு கொண்டாட்டத்துக்கு பெயர் பெற்ற மாதமாக போற்றப்படுது. சிங்கத்துக்கு இணையான மாதமும் இல்லை, சிவனுக்கு இணையான இறைவனும் இல்லை என்கின்றனர் அகத்தியர் மாமுனி. தமிழ் மாதங்களில் ஆவணி 5வது மாதமாக வருது. ஆவணி மூலம், ஆவணி ஞாயிறு, ஆவணி அவிட்டம், புத்ரா ஏகாதசி, காமிகா ஏகாதசி, வரலட்சுமி விரதம் உள்ளிட்ட பல விரத நாட்களும் இந்த மாதத்தில் வருகின்றன. மேலும் ஆவணி மாத செவ்வாய், வெள்ளி மற்றும் சனிக்கிழமைகளும் விரதம் முக்கியத்துவம் வாய்ந்த நாளாக கருதப்படுது. புதிதாக திருமணமான பெண்கள் மாங்கல்ய பலம் பெற ஆவணி மாத செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமையில் மங்கள கௌரி விரதம் அனுஷ்டிப்பாங்க. அதே போல் ஆண்களும் தங்கள் விருப்பங்கள் நிறைவேற ஆவணி சனிக்கிழமையில் பெருமாளுக்கான நோன்பை கடைபிடிப்பாங்க. ஆவணி சோமவார விரதமும் முக்கியமானது. ஆவணி மாதம் சிவபெருமானை வழிபடுவதற்கு ஏற்ற மாதம் என்பதால் திங்களும் வியாழனும் சைவர்களுக்கு இன்றியமையாத நாட்களாகும். ஆவணி மாத ஞாயிற்றுக்கிழமை சூரிய வழிபாட்டுக்கு ஏற்ற நாள். அதே போல் 5லிருந்து சூரிய நமஸ்கார வழிபாட்டை தொடருவது நல்லது. சூரிய நமஸ்காரம், யோகா பயிற்சிகள், வேதம் பயில என ஆன்மீக திருவகுப்புகள் செல்ல ஏற்ற மாதம்தான் ஆவணி மாதம். இந்த மாதத்தில் புதுமனை புகுந்தால் அந்த வீட்டில் சிறப்பான வாழ்க்கை அமையும். இந்த மாதத்தில் திருமணம் செய்தால் வாழ்க்கை இன்பமாக அமையும் என்பதெல்லாம் நம்பிக்கை. அநேக தீமைகள் ஒழிந்து மங்களங்கள் சூழும் இந்த மாதம் நம்பிக்கைக்கும் நன்மைக்கும் ஏற்ற மாதம் என்று
பெரியோர்களால் சொல்லப்படுது. எனவே இந்த மாதத்தில் இறைவனை வழிபட்டு இன்புற்று வாழ்வோம். ஆவணி மாத ராசி பலன்களில் அடுத்ததாக நாம் பார்க்க போகிறது சிம்மராசி. சிம்மராசியில் மகத்தை பற்றி பார்க்கும்பொழுது எதையும் ஆழமாக யோசித்து திறமையுடன் செய்து முடிக்கும். உங்களுக்கு இந்த மாதம் பணவரவு திருப்திகரமாக இருக்கும். ராசிநாதன் சூரிய பகவான் மற்ற கிரகங்களுடன் இணைந்து ராசியில் சஞ்சரிக்கிறார். சாமர்த்தியமான பேச்சின் மூலம் காரியங்களை வெற்றிகரமாக நீங்கள் செய்து முடிப்பீங்க. ஆனால் தாமதமான பலனை கிடைக்கும். எதிர்பார்த்த உதவிகள் தாமதமாக வந்து சேரும். அடுத்தவங்களுக்கு உதவிகள் செய்யும்போது கவனமாக இருக்கணும். தொழில் வியாபாரம் எதிர்பார்த்த அளவு வேகமாக இல்லாவிட்டாலும் நிதானமாக இருக்கும். பணவரவு வரும். வாடிக்கையாளர்களை அனுசரித்து போவது நல்லது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க எதையும் ஆலோசித்து செய்வது நல்லது. மேல் அதிகாரிகள் கூறுவதற்கு மாற்று கருத்துக்கள் கூறாமல் இருக்கணும். அதான் உங்களுக்கு நல்லது. கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் அனுசரித்து போவது நல்லது. குடும்பத்தில் இருக்கிறவங்கள்ட்ட நிதானமாக பேசுவது குடும்ப அமைதியை தரும். நண்பர்கள் உறவினர்கள் விலகி போவது போல இருக்கும். விட்டு பிடிக்கிறது நல்லது. குழந்தைகளின் எதிர்பார்ப்பை நிறைவேற்றுவீங்க. கலைத்துறையினருக்கு இடைத்தரகர்கள் போன்றவர்களின் ஒத்துழைப்பை எதிர்பார்க்காம நீங்கள் நேரடியாகவே முயற்சி செய்து வருவதன் மூலம் புதிய வாய்ப்புகள் சிலவற்றை பெற்று மகிழ இடமுண்டு. சக கலைஞர்களிடம் சுமூகமாக நடந்து கொள்வதன் மூலம் உங்கள் நல்ல பெயரை காப்பாற்றி கொள்ள முடியும். மாணவர்களுக்கு நீங்கள் முயற்சித்தால் கல்வியில் நாளுக்கு நாள் முன்னேற்றம் காண முடியும். தேர்வில் அதிக மதிப்பெண்களை பெற்று உயர் வகுப்புகளுக்கு செல்லக்கூடும். இடையில் நிறுத்தி வைத்திருந்த சில பகுதிகளுக்கான தேர்வுகளை இப்பொழுது எழுதி நிறைவு செய்வீங்க. மாணவர்களுக்கு எதையும் ஒரு முறைக்கு 2 முறை ஆலோசித்து செய்வது நல்லது. கல்வியில் முன்னேற்றம் காண்பீங்க. அடுத்தது பரிகாரம் என்னன்னு பார்க்கும்பொழுது பௌர்ணமி அன்று சத்திய நாராயண பூஜை செய்து விரதம் இருக்கிறது கஷ்டங்களை போக்கும். மனக்குழப்பம் நீங்கி தைரியம் உண்டாகும். அடுத்தபடியாக நாம் பார்க்க போகிறது பூரம். மிடுக்கான நடையும் நேர்கொண்ட பார்வையும் எடுத்த கொள்கைகளில் மாறாது இருக்கிறவங்க உங்களுக்கு இந்த மாதம் வீண் அலைச்சல்லாம் குறையும். தைரியஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சரிக்கிறார். சிக்கல்கள் தீரும். எண்ணிய காரியம் கைகூடும். குறிக்கோள்லாம் நிறைவேறும். சமூகத்தில் அந்தஸ்து உண்டாகும். தொழில் வியாபாரத்தில் மாற்றம் செய்ய வேண்டியிருக்கும். சிலர் புதிய தொழில் தொடங்க முற்படுவாங்க. அவங்க கவனமாக செயல்படுவது நல்லது. வாடிக்கையாளர்களின் தேவைகளெல்லாம் சமாளித்து விடுவீங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு புதிய பொறுப்புகள்லாம் உண்டாகும். குறிக்கோளை அடைவது லட்சியமாக கொண்டு செயல்படுவீங்க. புதிய தொடர்புகள் மூலம் லாபம் கிடைக்கும். கணவன் மனைவிக்கிடையே திடீர் வாக்குவாதங்கள் உண்டாகலாம். வேலை நிமித்தமாக குடும்பத்தை விட்டு வெளியில் தங்க நேரிடலாம். வீண் செலவுகள் ஏற்படும் வாய்ப்பு உள்ளது. உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். உஷ்ணம் சம்பந்தமான நோய் உண்டாகலாம். அடுத்தவரை பார்த்து எதையும் செய்ய தோன்றலாம். அதனை விட்டுவிடுவது நல்லது. கலைத்துறையினருக்கு புதிய வாய்ப்புகள்லாம் எளிதில் கிடைக்கக்கூடிய காலகட்டம் என்பதால் நீங்கள் பெரும் முயற்சி செய்ய வேண்டிய அவசியம் இல்லாமலேயே வாய்ப்புகள்லாம் உங்களை தேடி வரும். புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடும்போது மிகவும் எச்சரிக்கையுடன் முழுமையாக படித்து பார்த்து கையெழுத்து போடணும். அரசியல்வாதிகளுக்கு உங்கள் தன்னலமற்ற உண்மையான தொண்டின் காரணமாக தன்மையின் பாராட்டுகளையும் நன்மதிப்பையும் பெறுவீங்க. உங்கள் மன உறுதியையும் விசுவாசமும் உங்களுக்கு பொறுப்பான பதவிகளையும் பெற்றுத்தரும். உங்கள் பொருளாதார அந்தஸ்தும் உயரும். மாணவர்களுக்கு கல்வியில் கூடுதல் மதிப்பெண்கள் பெற எண்ணுங்கள். அதற்கான முயற்சிகளிலும் வெற்றி கிடைக்கும். பரிகாரம் என்னன்னு பார்க்கும்பொழுது தினமும் கோதுமை தூளை துவரம்பருப்புடன் கலந்து காகத்திற்கு வைக்கணும். பிரச்சனைகள்லாம் குறையும். தடைப்பட்ட காரியங்களில் தடை நீங்கும். அடுத்தது உத்தரம் 1ஆம் பாதம். அதை பற்றி பார்க்கும்பொழுது வாழ்க்கையில் சந்திக்கும் கஷ்ட நஷ்டங்களை அனுபவமாக எடுத்துக்கொள்ளும் திறமையுடைய உங்களுக்கு இந்த மாதம் எதிர்ப்புகள் விலகும். தொல்லைகள் தீரும். வீண் கவலைகள் ஏற்பட்டு நீங்கும். கோபத்தை கட்டுப்படுத்துவது நல்லது. பணவரவு தாமதப்படும். வீண் ஆசைகள் உண்டாகலாம். கவனமாக இருக்கணும்.
தொழில் வியாபாரத்தில் வேகம் குறைந்தாலும் திருப்திகரமாக நடக்கும். கூட்டு தொழில் செய்கிறவங்க கவனமுடன் செயல்படுவது நல்லது. எதிர்பார்த்த ஆர்டர்கள் சரக்குகள் வருவதில் தாமதம் உண்டாகலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்கள்ட்ட மற்றவங்களின் ஆலோசனைகளை கேட்டு செயல்படுவதை தவிர்ப்பது நல்லது. மேல் அதிகாரிகள் மூலம் நன்மை உண்டாகும். கலஸ்திரஸ்தானத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கிறார். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் குறையும். எதிர்பார்த்த காரியங்கள் நடக்கும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேற்றுமை நீங்கும். பிள்ளைகள் விஷயத்தில் கவனமும் அனுசரணையும் இருக்கிறது நல்லது. உறவினர் நண்பர்கள்ட்ட இருந்த மன வருத்தம் நீங்கி நெருக்கம் ஏற்படும். கலைத்துறையினருக்கு புதிய வாய்ப்புகள் அமைவதற்குரிய நிலை சாதகமாக இருக்குது. எல்லோரிடமும் இனிமையாக பேசி பழகணும். வெளியூர் பயணங்களை மேற்கொள்ளும் போது மிகுந்த நிதானமாகவும் சிக்கனமாகவும் நடந்து கொள்வது அவசியம். புதிய வாய்ப்புகள் கிட்டும். அரசியல் துறையினர் எதிலும் எப்போதும் எச்சரிக்கையாக செயல்பட வேண்டிய காலகட்டம்தான். சமூகத்தில் அந்தஸ்துக்கான பதவிகள் கிடைச்சாலும் எதிரிகள் கை ஓங்கியே காணப்படும். வாயை கொடுத்து விவகாரத்தில் மாட்டிக்கொள்ள வேணாம். மாணவர்களுக்கு எதிலும் நல்லது கெட்டதை யோசித்து அதன் பின்பு எந்த காரியத்திலும் ஈடுபடுவது நல்லது. கல்வியில் கூடுதல் கவனமாக இருக்கணும். அடுத்தது பரிகாரம் என்னன்னு பார்க்கும் பொழுது புதன்கிழமையில் பெருமாளை வணங்கி 9 ஏழைகளுக்கு புளியஞ்சாதம் அன்னதானம் வழங்க மனத்தெளிவு உண்டாகும். அறிவுத்திறன் அதிகரிக்கும். இதுவரைக்கும் நாம் பார்த்தது ஆவணி மாத ராசி பலன்களில் சிம்ம ராசியை பற்றி தான் நாம் பார்த்தோம்.